இன்றைய செய்தித்தாள்களில் இருக்கக்கூடிய சில தலையங்கங்களை பார்க்கலாம். அதன் பிறகு உங்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். தினமணியில் எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் பண்ணியிருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரை பற்றி தலையங்கம் அது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு தொலைநோக்கு பார்வையோட ஒரு குடியரசுத் தலைவர் உரை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் மன்மோகன் சிங் வாஜ்பாய் அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களை தொடரப்போவதாக இதில் சொல்லியிருக்காங்க. இது நம்பிக்கை தரும். இந்த உரையில் உள்ள திட்டங்களை செயல்படுத்தினால் இந்தியா ஒளிரும் அப்படின்னு தினமணி சொல்லுது. தினத்தந்தி மரம் வளர்ப்போம் வளம் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மரங்களுடைய நிலை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு நாட்டின் மொத்த நிலப்பரப்புல 33% வனவளம் இருக்கணும். ஆனா தமிழகத்தில் 22% தான் இருக்கு. மழைக்கு மரங்கள் வேணும். தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும் போது 67,000 மரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன. மரங்கள் குறையும் நிலை மாற மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி தலையங்கம் சொல்லுது. தினமலர்ல தமிழகத்தினுடைய குடிநீர் தேவை பற்றி தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பாதுகாப்பான குடிநீர் வழங்குவது அரசின் முக்கியமான செயல்களில் ஒன்று. இது ஓரளவாவது நிறைவேறியிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு புள்ளி விவரங்கள் இல்லை. பாதுகாப்பான குடிநீருக்காக மக்கள் தங்களுடைய வருவாயில கணிசமாக செலவழிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி தினமலர் சொல்லுது. இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயும் மோடி நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரை பற்றி தலையங்கள் இருக்கு. எல்லாரையும் அரவணைத்து செல்ல விரும்புகிறார். கூட்டாட்சி முறையில் மாநிலங்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் நாம முன்னேற முடியாது. மோடியின் இந்த இந்திய அணி டீம் இந்தியா ஒற்றுமையாக செயல்படுமானால் நாடு பலப்பட்டு விடும் அப்படின்னு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பாண்டவர்கள் கௌரவர்கள் புராணம் மோதலை ஒப்பிட்டு நாடாளுமன்றத்தில் மல்லிகார்ஜுன கார்கே பேசினதை பற்றி குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க தலையங்கம். பாரதிய ஜனதா கட்சியை மடக்கிறதுக்கு இந்து புராண கதையை கார்கே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஒப்பீட்டில் காங்கிரஸ் கௌரவர்களாக தங்களை சொல்லிக் கொண்டதன் மூலமாக 13 ஆண்டுகள் அவங்க வனவாசத்தில் இருந்ததை காங்கிரஸ் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா சொல்லுது. டெக்கான் கிரானிக்கல்ல இந்திய சீன எல்லைப் பகுதிகளில் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு அகற்றி இருக்கிறதை பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. இந்திய எல்லைப் பகுதியில் உள்ள ராணுவத்திற்கும் மக்களுக்கும் பொருட்கள் எடுத்துச் செல்வதற்காக சாலைகள் போடும் திட்டத்தை முந்தைய அரசு உருவாக்கியது. ஆனால் இந்த திட்டங்கள் வேகம் பிடிக்கல. சுற்றுச்சூழல் அமைச்சக விதிகளால் தடைப்பட்டிருந்தது. இந்த விதிகள் இப்போது நீக்கப்பட்டிருப்பதால் அங்கு கட்டமைப்பு வசதிகள் வரும் அப்படின்னு டெக்கான் கிரானிக்கல்ல எழுதியிருக்கிறாங்க. இனி நியூஸ் உங்கள் சாய்ஸ். ரவிச்சந்திரன், நீங்க உங்களுடைய பார்வையில் முக்கியமான செய்தியாக இது தெரியுது. பாகிஸ்தான் இருந்து 2 நாளைக்கு முன்னால் சில அத்துமீறல்கள் நடந்தப்போ இன்னைக்கு நம்முடைய வெளியுறவு செயலர் சுஜாதா சிங் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கை குலுக்கணும்னு நினச்சிங்கன்னா கை குலுக்கிறதுக்கு முன்னால் அமைதியை கொண்டு வரணும். இந்த மாதிரி காரியங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த கை குலுக்கணுமா உங்களோட ஒரு நட்போடு இருப்பணுங்கிறத நாங்களும் அது இது பண்ண வேண்டியிருக்கோம், யோசிக்க வேண்டியிருக்கிற மாதிரி ஒரு இதுவரையில் கடந்த காலங்களில் என்றைக்குமே இந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு யாரும் சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வெளியுறவு செயலர் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பாகிஸ்தான் சொல்கிறாங்க. கை குலுக்கணும்னு நினச்சிங்கன்னா கை குலுக்கிறத மட்டும் பேசுங்க, இந்த மாதிரி அத்துமீறல் இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு கண்டிப்பான ஒரு குரலோடு அவர்களுக்கு அதை சொல்லியிருக்கிறத நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இது அவர்களுக்கு மட்டும் இல்லை, நம்மோடு நட்புறவுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அனைத்து நாடுகளுக்கும் இது பொருந்துங்கிறதா என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. நீங்க அந்த செய்தி பற்றி எதை சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லைன்னா நீங்க முக்கியமாக நினைக்கிற செய்தி. அதாவது இப்போ நான் இன்று செய்தித்தாளில் பார்த்ததில் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை நீதிபதிகள் ராமசுப்ரமணியம், வேலுமணி அவர்கள் விமர்சனங்களை கருத்து சுதந்திரத்தினுடைய ஒரு பகுதியாக ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு உரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், அதற்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் வழங்கிவிடக்கூடாது என்று ஒரு தனிநபர் தொடர்ந்த வழக்கில் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் கருத்து சுதந்திரம் என்ற வகையில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தான். பேசியதற்காக 4 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் போடப்பட்டு 200க்கும் மேற்பட்டவர்கள் குண்டர் சட்டத்திலும் தடுப்பு காவல் சட்டத்திலும் போடப்பட்டு மிகப்பெரிய கொடுமை அனுபவித்தார்கள். ஒரு தனிநபருக்கு சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது ஒரு அரசிற்கான செய்தியாகவும் இந்த அரசு இந்த தீர்ப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை மையமாக வைத்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் மீது போடப்பட்ட பல அவதூறு வழக்குகள், அந்த அத்தனை வழக்குகளையும் இது ஒரு கருத்து சுதந்திரத்தினுடைய ஒரு அங்கமாக எடுத்துக்கொண்டு அவதூறு வழக்குகளை அனைத்தையும் தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இது ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்வு. ஒரு அரசினுடைய செயல்பாட்டை விமர்சனம் செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியல் கட்சி மீதும் இது போன்ற வழக்குகள் போடுவது என்பது ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. நாள்தோறும் அது போன்ற வழக்குகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் இப்பொழுதும் அவர்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பையாவது மையமாக வைத்து இந்த வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெறுமா என்று நாம் யோசிப்போம். நீங்க வழக்கறிஞருங்கிற முறையில் பாலு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் கருத்து சுதந்திர பற்றி ஜஸ்டிஸ் ராமசுப்ரமணியம் சொன்னார். கருத்து சுதந்திரங்கிறது ஓகே. கருத்து சுதந்திரங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும், அந்த மனுவை பொறுத்த வரைக்குமே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா அவர்கள்
அந்த மனு போடப்பட்டது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. அப்படி இழிவுபடுத்துறதா இருந்தால் யார் வேணா இழிவுபடுத்தி பேச முடியுமா? அது கருத்து சுதந்திரம் வந்துருமா? அது என்ன, நீதிபதிகள் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. பட் கருத்து சுதந்திரங்கிறது என்னது? என்னுடைய கருத்து உங்களை பாதிக்காதவர்கள் இருக்கிறது தான் கருத்து சுதந்திரம். மற்றவர்களை பாதிக்கிறவர்கள் இருந்தால் அது எப்படி கருத்து சுதந்திரத்தை வந்து அனுமதிக்க முடியும்? இவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக அரசு அந்த மேட்டருக்குள்ள நான் வரல. ஆனால் இந்த விஷயத்தில் மனுவை போட்ட விஷயத்தில் எனக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்ன இருக்கு அப்படின்னா, அவர்கள் எதற்காக அந்த மனு போடப்பட்டிருக்கிறது? எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மிக தரக்குறைவாகவும் தாழ்மையாகவும் பேசுவதை அனுமதிக்க கூடாதுன்னு கேட்குறாங்க. அனுமதிக்கிறது பத்தி இல்ல, கருத்து சுதந்திரம் வந்து ஜனநாயகத்தின் ஒரு வழின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள். அந்த நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பின் மீது எனக்கு உடன்பாடு இல்லை. இருந்தாலும் கருத்து சுதந்திரத்தில் வந்து கருத்து சுதந்திரம் என்பது என்னுடைய கருத்தை நான் சுதந்திரமாக சொல்லலாம். ஆனால் அந்த கருத்து இன்னொருடைய சுதந்திரத்தையும் அவர்களுடைய உரிமையையும் பாதிக்கப்படக்கூடாது. அதாவது ரொம்ப குழப்ப வேண்டாம். ஒரு சாதாரணமாக ஒரு முதலமைச்சருடைய நடவடிக்கையை விமர்சனம் செய்கிறோம் என்று சொன்னால், ஒரு அரசினுடைய செயல்பாட்டை விமர்சனம் செய்யக்கூடிய உரிமை என்பது ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது கூட நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று அதை புறக்கணிப்பது, இன்னொன்று அதை சட்ட ரீதியாக மேற்கொள்வது என்பது. அதை தாண்டி ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஒரு அரசு ஈடுபடுகிறது என்று சொன்னால், இந்த அரசிற்கு எதிராக எந்த கருத்தையும் சொல்ல முடியாது என்ற நிலைமை உருவானால், ஜனநாயகத்தினுடைய அடிப்படை அந்த கருத்து சுதந்திரம் என்பது முழுமையாக புறக்கணிக்கப்பட்டு விடுவதாக. நீங்க அந்த வழக்குக்குள்ள நிக்கிறீங்க, அவர் அந்த வழக்குல இருந்து இன்ஃபர் ஆகி, தீர்ப்புல இருந்து இன்ஃபர் ஆகி தமிழக அரசுக்கு பாட்டாளி மக்கள் இருக்கிற விஷயங்களை சொல்லிருக்காங்க. இல்ல, தயவு செய்து இல்ல, அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு விட்டோம். பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த தீர்ப்பின் மூலமாக பல அரசியல் கட்சிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை, அந்த அவதூறு வழக்குகளை தமிழக அரசு திரும்ப பெற்றால், நீதிமன்றம் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு உட்பட்டு இந்த அரசு செயல்படுகிறது என்ற ஒரு நல்ல பெயர் இந்த அரசுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நான் சொல்றேன். அந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, அது வந்து தமிழக அரசு இவர்களுக்கு உள்ள பிரச்சனை. அந்த பாருங்க, மீண்டும் சொல்றேன், இது பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக அரசு பிரச்சனை அல்ல. நான் பொதுவாக ஒரு குடிமகனாக இந்த அரசு செய்யக்கூடிய செயல்பாட்டை விமர்சனம் செய்யக்கூடியவராக சொல்கிறேன். அனைத்து வழக்குகளையும், திமுக மீது போடப்பட்ட வழக்குகளை கூட திரும்ப பெறுங்கள் என்று சொல்கிறோம். இதுல வந்து வழக்குகளை திரும்ப பெற என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மனுவுக்குள் இருக்கிற விஷயத்தை நான் பாக்குறேன். அந்த மனு எதற்காக போடப்பட்டது, ஏன் அது போடப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தான் நான் பாக்குறேன். அது கருத்து சுதந்திரமா? அதுக்கு வந்து கருத்து சுதந்திரத்தில் வந்து அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துட முடியுமா? என்ன வேணா பேசுங்கன்னு சொல்லிட முடியுமா? பொது கூட்டத்தில் பேசக்கூடிய செய்தி அடிப்படையில் தான் போடுறாங்க. இப்ப தமிழக அரசு கடந்த ஆட்சியில் பல நூறு வழக்குகள் அதிமுக போட்டார், பாட்டாளி மக்கள் கட்சி மீது போடப்பட்டது அனைத்து. ஆனால் அந்த ஆட்சி போனவுடன் அனைத்து வழக்குகளும் போய்விடுகிறது. ஆனால் அந்த வழக்கு போடப்பட்ட பிறகு பல பொதுக்கூட்டங்களில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு நீதிமன்றமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த தொந்தரவுகள், இந்த சங்கடங்களை அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய. தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.